அம்மா, யார் மீன் குழம்பு வச்சது இன்னைக்கு? அருண், நான் தான் அருண். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு பாப்போம். மா, என்னம்மா நீ இவ்வளையா வைக்க சொன்ன? மீன் குழம்புமா, நல்லா வச்சிருக்காளான்னு தெரியலையே. மா, பக்கத்துல தானே நீயும் நின்ன, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பீல்ல? டேஸ்ட் பார்த்தியாம்மா? கரெக்டா உப்பு காரம்லாம் சொன்னியா இல்லையாம்மா? சொன்னேன்டா, அவ தான் செஞ்சா. எங்க நான் சொன்னாலும் அவ கேக்குறா. அவளா போடுறதுதான் உண்டு. நான் தத்த போடுவேன், நான் தான் பண்ணுவேன், அவளா கொட்டிட்டு இருந்தாடா. அவளா கொட்டிட்டு இருந்தாளா? மா, என்னம்மா சொல்ற? பார்க்கும்போது எம்மியா இருக்கு. நல்லா இருக்கும்னு நினைச்சா அவளா கொட்டிட்டு இருந்தா வச்சிட்டு இருந்தான்ற. ஐயோ. மா, மீன் குழம்பு சாப்பிட அவ்வளோ ஆசை, சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். நீயும் கரெக்ட் டைமுக்கு வந்த. சரி, நம்ம அம்மா வந்துருச்சு, சமையல் பண்ணிடுவோம்னு நினைச்சா அவ தலையில விட்டுட்டியா? குழம்பு இன்னைக்கு குழம்ப குழப்பி தான் வச்சிருப்பா. அருண், ரொம்ப பண்ணாத சரியா? இனி இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டு தான் நீ ஆகணும். வேற வழி இல்லை. நீ யார்கிட்ட புலம்புனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. சாப்பிடு. சாப்பிடு, எப்படி இருக்குன்னு சொல்லு. இடி, இனியாவது ஏதோ கார குழம்பு, வத்த குழம்பு, புளி குழம்பு, சாம்பாரையாவது தான் கொலை பண்ணி வைக்கிறான். சரி, இந்த மீன் குழம்பு கறி குழம்பையாவது சூப்பரா பார்த்து வைக்கலாம் இல்லடி? முதல்ல ஓவரா பேசாம சாப்பிட்டு பாரு. அத்தை, நான் வச்சேனே சொல்றேன் தா. அவன் எப்படி வச்சிருந்தாலும் என்னோட குழம்பு கண்டுபிடிச்சிருவியான். நீ வேணா பாரு. கரெக்டா நான் தான் வச்சேன்னு சொல்லுவேன். அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான் பாரு. கண்டுபிடிச்சாலும் நான் தான் வச்சேன்னு சொல்லுங்க அத்தை. ஆ ஆ ஆ. என்னடா, எப்படி இருக்கு? என்னத்த, லவுக்கு லவுக்குன்னு சாப்பிட்றாரு, அப்ப நல்லா இருக்கும். மா, இருமா, ஒரு மீன் துண்டு சாப்பிட்டுட்டு சொல்றேன். மீன் துண்டு சாப்பிட்டுட்டா? அவருக்கே ஒரு டவுட் போல இவ்வளோ வச்சான்னு. இருமா இருமா சொல்லட்டும். என்னடா சொல்லு. மா, பொய் சொல்ற தானே? பொய் சொல்றேனா? என்ன பொய் சொல்றேன்? குழம்பு நீ தானே வச்ச. நான் வைக்கலடா. நீ வைக்கலனா அவ வச்சான்றியா? சோனி வச்சான்றியா குழம்பு? நான் இதை நம்பவே மாட்டேன். மா, நீ எப்படி வைப்ப? அது என்ன டேஸ்ட்ல இருக்கும்? உன்னோட குழம்பு ஸ்டைல் எப்படி? எல்லாம் எனக்கு தெரியுமா? மா, நான் பிறந்ததுலேருந்து உன் சாப்பாடை தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்படிம்மா எனக்கு தெரியாம இருக்கும்? இன்னைக்கு மட்டும் இவ வச்சான்னு சொன்னா நம்பிடுவேனா? உன்னோட ஸ்டைல் டேஸ்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். யார் வச்சாலும் அது உன்னோட வேற டேஸ்ட்ல இருக்கும், உன்னோட வைக்கிற குழம்பு. அதனால நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். அப்போ நான் வைக்கலன்றீங்களா? அடிச்சு சொல்வேன் நீ வைக்கல. அருண், நான் சோனி, நிஜமாதான் நீ வைக்கல. நான் தான் அருண் வச்சேன். நான் இதை நம்பவே மாட்டேன். சரியான ஆளுதாப்பா நீங்க. எப்படிதான் கண்டுபிடிக்கிறீங்களோ தெரியல. எப்படியாவது சொல்லி ஏமாத்திடலான்னு தான் இன்னைக்கு பார்த்தேன். அதெல்லாம் முடியாது, எங்க அம்மா தான் ஒத்த காலில் நிக்கிறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. குழம்புலாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கப்பா. எடி, உன்னோட குழம்பு பத்தி தெரியாதா என்ன எனக்கு? நீ அந்த அளவுக்கு வைக்க போற எனக்கு தெரியும் டி. அதான் கரெக்டா என்னோட அம்மா தான் சொல்லிட்டேன் பாத்தியா? மா, நல்ல வேலைம்மா நீயாவது வச்ச. மா, நேற்று கத்திரிக்காய் கார குழம்பு என்ன கத்திரிக்காய்னு வச்சாம்மா? ஐயோ, எண்ணெய் மட்டும் தான் இருந்துச்சு. கத்திரிக்காய் இருந்துச்சு, மற்றபடி அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நல்லா 4 ஸ்பூன் கொட்டியிருந்தா மிளகாத்தூள், 2 ஸ்பூன் உப்பு கொட்டியிருந்தா, எல்லாம் போட்டு தான் வச்சுருந்தா. அழுதுட்டே. இப்பதானடா புதுசு. போக போக அவளே சமைச்சு கத்துக்கிடுவா, கவலைப்படாத. ஏற்கனவே பண்ணியிருக்காமா சமையல், ஓரளவு பரவாயில்ல, அது மாதிரி இருக்கும். இப்போ ரொம்பவே பண்ணுறாமா. டேய், மாசமா இருக்கும் அவளுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும் போல. அதனால அப்படி பண்றா. அதுக்குன்னு நானாமா அவளுக்கு கிடைச்சேன்? பின்ன யாரு கிடப்பா? நீ தான் அவளுக்கு கிடைச்சிருக்க, வேற வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். நல்ல மாமியார் மருமகள், ஃபுல்லாக மருமகளுக்கு தான் சப்போர்ட்டுப்பா. டேய், மகனுக்கு சப்போர்ட் பண்ணாதான் தப்பு. மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணா மகன் பெருமை தான் படுவான். எங்கிட்ட மாமியார் மருமகள் ஒன்றா இருந்தால் சரின்னு சொல்லி. சரியா? அதனால அவள் எப்படி இருந்தாலும் அவளுக்கு தான் நான் சப்போர்ட்டே பண்ணுவேன். மா, நீயும் சாப்பிடுமா. சோனி, சாப்பாடு எடுத்துட்டு வா அம்மாக்கும். இல்லடா, இருக்கட்டும், நீ சாப்பிடு. ஏன் அப்பாவை விட்டுட்டு மீன் குழம்பு சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு தெரியுமே. அந்த மனுஷன் கிடக்காரு, அதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு. மா, அன்னைக்கு சோனி வீட்டுக்கு வந்துட்டு நீ சாப்பிடாம போனது மனசுக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சுமா. சே, அப்படிலாம் ஆயிடுச்சேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்களுக்குள்ள ஆதங்கம் அதான் ஒரு வெளிப்படுத்துறாரு. மற்றபடி அவங்களையும் நான் குறை சொல்ல முடியாதுல்ல. எல்லாம் அப்பா பண்ண தப்பு தானே. அப்புறம் பிள்ளையை இப்படி விரட்டி விட்டா அப்புறம் அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அதனால அவங்க அப்படி பேசுகிறாங்க. அதை நான் பெருசாகவே எடுத்துக்கலையே. சாப்பிட்டு வந்திருந்தேன்டா, அதனால தான் சாப்பிடல.
சரி சரி பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொய்லாம் இல்லடா. பொய் தாம்மா சொல்றேன், எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியாக்கும். சரி சரி சாப்பிடு. பெரியம்மா சீக்கிரம் எடுங்க பெரியம்மா, ட்ரெஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இருடி சுபி, பெரியம்மா ட்ரெஸ் எடுத்து காமிக்க மாட்டேனா? நம்ம குட்டி பையன் எங்க? தூங்கிட்டானா? சரி நம்ம எல்லாரும் எடுத்து பார்ப்போம். பெரியம்மா முதல்ல எனக்கு. இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் எனக்கும் வசந்தி சித்திக்கும். சரி எடுங்க, உங்களுக்கே ஃபர்ஸ்ட் எடுங்க. ஏங்க உங்களுக்கு உங்க தம்பிக்கு உள்ளது தைக்க தானே தேக்கடையில கொடுத்துருக்கியா? ஆமா ஆமா, வரும்போது தான் கொடுத்துட்டு வந்தோமே, மறந்துட்டியா அதுக்குள்ள? இல்லைங்க, அதான் வரும்போது தேக்கடையில கொடுத்தியே தானேங்கிறேன். ஏன்னா ஒரு பை கம்மியா இருக்கே. கொடுத்துட்டு தான் செல்வி வந்தோம். திரும்பி திரும்பியா கேப்ப? சரி முதல்ல சேலை எடுத்து பார்ப்போம். சந்தி இந்தம்மா உன் சேலை. அக்கா சேலை நல்லா இருக்கு தானே? ஏண்டி அப்படி கேட்குற? நல்லா இருக்கு. அங்கே என்னமோ ஒரு நல்ல பச்சை கலர்ல இருந்துச்சுக்கா, வீட்டில் வந்து பார்த்தா சாணி பச்சை கலர் மாதிரி இருக்கு. எனக்கு அந்த பச்சைன்னா ரொம்ப பிடிக்கும். இது என்னமோ சாணி பச்சை கலர் மாதிரி இருக்கு. எங்க உங்க சேலை எடுங்க. ஏன் சேலை எடுக்கிறேன், உன் சேலை தானே 5000 ரூபா, என்னுட்டு என்ன சும்மா 1200 தானே. எடுக்கா பாப்போம் நல்லா இருக்கான்னு. சரி வசந்தி, இதை விடவா அதை விடவா அது நல்லா இருக்கு பாத்துக்க. கட்டம் கட்டமா என்னமோ போல இருக்கு. நானும் கடையில பார்த்து வாங்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இது வீட்டில் கொண்டு வந்து பார்த்தா என்னமோ போலதான் இருக்கு. ஏக்கா எனக்குள்ளதை விட உங்களுக்குள்ளது நல்லா இருக்கே. என்ன ரேட்டு தான் கூட, மற்றபடி டிசைன் எல்லாம் சூப்பராக இருக்குல்லக்கா உங்க விட்டு. இந்த பட்டெல்லாம் பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குல்லக்கா உங்க விட்டு. என்ன விட்டு என்னமோ போலெல்லாம் இருக்கு. பேசாமல் உங்க இது மாதிரி எடுத்துருக்கலாமோ? என்னத்த சொல்ல, எதை சொல்றேன்னா அந்த கரையக்கா தம்பி கம்மியில ரேட்டு உள்ளதுல பார்த்தோம்னா அப்படிதான் பளிச்சுன்னு இருக்கும். அதை பார்த்தலாம் நம்ம நம்பவே கூடாது பாத்துக்க. நான் ஏதோ இந்த கலர் நல்லா இருக்குன்னு வாங்கினேம்மா. இப்ப என்ன உனக்குள்ளது வேணான்னு அண்ணிட்ட கொடுத்துட்டு அன்னிக்குள்ளதை வாங்கிக்க. இல்லைங்க, அது ரேட்டு கூட, அதை என்னத்த வச்சுக்கிட்டு நான் இதே வச்சுக்கிறேன். அப்புறம் என்னத்தை எடுத்து புலம்பிட்டு இருக்கா? பெரியம்மா என்னட்ட காமிங்க பெரியம்மா. இரு சுப்பி வாரேன். இந்தடி ட்ரெஸ்ஸு காமி பெரியம்மா, காமி பெரியம்மான்னு தான். இந்த அப்படி கொண்டாங்க பெரியம்மா, வச்சு பார்ப்போம். அழகா இருக்கு பெரியம்மா, வச்சு பார்த்தோன்னா அழகா இருக்குல்ல. நல்லா இருக்கு பெரியம்மா. நல்லா இருக்குடி என் தங்கமே, உனக்கு நல்லா இல்லைன்னு நான் சொல்லுவேனா? சூப்பரா இருக்கு பெரியம்மா. இந்த கெவுன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மஞ்சள் கலர் அழகா இருக்கு பெரியம்மா. சரி சரி. எனக்கு சட்டை எடுக்கலையா? நீதான் காது குத்துக்காரன், உனக்கு சட்டை எடுக்காம அம்மா வருவேன்னா என்ன? இந்த எடுத்து காமிக்க, உனக்கு தம்பிக்கெல்லாம் ஒரே மாதிரி தான். ஏங்க எனக்குன்னு ஒரே ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு ஒன்று கூட எடுக்கலைன்னா எப்படிங்க? அவளுக்கு ஒரு சேலை எடுக்கணும் போல இருக்குங்க. பாவம் இல்லையா, அவள் மனசில் என்னென்ன தோணும். நம்ம அக்கா கறி இப்படி பெருசாக காது குத்து பண்ணிக்கிட்டு இருக்கா, நமக்குன்னு ஒரு சேலை எடுத்து கொடுக்கலன்னு நினைக்க மாட்டாளாங்க? உன் தங்கச்சிக்கு எடுத்து கொடு செல்வி, நான் வேண்டான்னு சொல்லல. உன் தங்கச்சி மாவன், தங்கச்சி மருமுவ, இவளுக்கெல்லாம் எடுத்து தரணும்ல. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் காசு அமுச்சு விடுவோமா, ஒரு 5000 அவ எடுத்துக்கிறட்டும். 5000? என்ன நீ விடு, இப்போ எடுத்து கொடுக்கலன்னா என்ன? உன் தங்கச்சி ஒன்றும் நினைக்காது, பார்த்துக்கலாம் விடு. சரி அப்புறம் என்னத்த சொல்ல, இரு தம்பி பயல் விட்டா காமிப்போம். பெரியம்மா எனக்கு எடுக்கலையா? ஜெஸ்டி உனக்கு எடுக்காம இருப்போம்மா, அதெல்லாம் பெரியம்மா எடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். இரு தம்பிங்களை விட்ட முதல்ல பாத்துருவோமா? பெரியம்மா எனக்கு அது மாதிரி கெவுன் தானே? ஆமா ஜெஸ்டி, உனக்கு அதே மாதிரி கெவுன் தான் எடுத்திருக்கேன் பெரியம்மா. சரி பெரியம்மா காமிங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிங்க, அப்புறம் எனக்கு காமிக்கலாம். சரிடா பட்டு. அம்மா காமிமா. ஐயோ என் பிள்ளைக்கு என்ன அவசரம், அம்மா காமிக்காம எங்க போறேன். இது தம்பி பயலுக்கு. அம்மா அப்புறம் எனக்கு. இருடா அம்மா காமிக்கிறேன். இது தம்பிக்கு, இரு உனக்கு காமிக்கிறேன். குட்டி பைய விட்டு ட்ரெஸ் அழகா இருக்கு பெரியம்மா. எங்க நம்ம குட்டி தம்பி விட்டு காமிங்க பெரியம்மா. இரு சுபி, இவன் விட்ட காமிக்கிறேன். ஏலா தங்க பிள்ளை, இதை பாரு எப்படி இருக்குன்னு. அம்மா எனக்கா இது? சூப்பரா இருக்குமா, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, அழகா இருக்கு. அழகா இருக்கா? தம்பி பயலுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும்னு அம்மா பார்த்து வாங்கினேன்டா. தம்பிக்கும் உனக்கும் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா, அழகா இருக்கு. நல்லா இருக்கா? போட்டுக்க. இன்னைக்கு போடக்கூடாது, காது குத்துற அன்னைக்கு தான் போடணும். அன்னைக்கு தான் போடணுமா? பெரியம்மா இவன் பாட்டுக்கு இன்னைக்கே தூக்கி போட்டுறாம. பெரியம்மா என்னோட ட்ரெஸ்ஸை காமிங்க பெரியம்மா. உங்களோடதெல்லாம் அம்மா காமிச்சிட்டே இல்லை, இன்னும் ஜெயஸ்ரீ அக்காவுக்கு காமிக்கவே இல்லை. அக்காவுக்கு காமிப்போமா? சரிம்மா. என்னது இந்த ட்ரெஸ் எனக்கா?
ஜெயஸ்ரீ இது பிடிக்கலையா? ஆமாம்மா உனக்கு தான். பாரு எவ்வளோ அழகா கலர் கலரா பெரியம்மா எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. நல்லா இருக்கா? இந்தம்மா புடி, நல்லா இருக்கு. எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அவளோடது அவ்வளோ அழகா இருக்கு எல்லோ கலர்ல. அதுவும் இதை விட அதுல பூ பூவா டிசைன் சூப்பரா இருக்கு. எனக்கு மட்டும் என்னமோ இதை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏய் சுபி, அது அவ ஹைட்டுக்கு கரெக்டா இருக்குமா. உனக்கு இது நல்லா இருக்கும், அது அவளுக்கு நல்லா இருக்கும்னு பார்த்து எடுத்தோம். ஏன் நீ போட்டு பாருமா, உனக்கு நல்லா இருக்கும். இல்ல பெரியம்மா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏ சுபி, உன்னோடது குடி, அதாண்டி நல்லா இருக்கு. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் தரமாட்டேன். ஜெயஸ்ரீ இது நல்லா இருக்கும்மா, போடு. எனக்கு வேணாம், அவளோட தான் வேணும். அதுதான் வேணுமா? ஆமா. ஜெயஸ்ரீ அடி வாங்கிடுவ. நல்லா தான் இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. அதை விட இதாண்டி நல்லா இருக்கு, இதையே நீ வச்சுக்க. ஆஹா முடியாது, அவளோட தான் வேணும். சுபி அதை கொண்டாம்மா, பாப்பா கேட்குறாள்ல, அவளுக்கு கொடுப்போம். பெரியம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு பெரியம்மா, நான் கொடுக்கவே மாட்டேன். எனக்கு இதான் பெரியம்மா பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் பெரியம்மா. ஜெயஸ்ரீ அடி வாங்கிடுவ. அது அவளுக்கு எடுத்தது, இது உனக்கு எடுத்தது. அவகிட்ட குடுன்னு கேட்டுட்டு இருக்க, அவ எப்படி கொடுப்பா? புரியுதா? பிடிக்கிறியா என்னடி சொல்ற? எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு பிடிச்சது அந்த ட்ரெஸ் தான், அதுதான் நான் வாங்கிக்குவேன். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு பிடிக்கல. அவளுக்கு அதாண்டி பிடிச்சிருக்கான். அவ பிடிச்ச ட்ரெஸ்ஸை எப்படி உனக்கு தருவா? சொல்றதை கேட்கவே மாட்டியா? ஏன் ஜெயஸ்ரீ இப்படி பாடா படுத்துற என்ன? சுபியும் தரமாட்டேன்னு சொல்றாளே. சுபி நீ இந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கோமா, அதை கொடுமா ஜெயஸ்ரீக்கு. கொடுக்குறியா? பெரியம்மா இன்னொரு நாள் கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் அதே மாதிரி எடுத்து தருவேன். இல்ல பெரியம்மா, எனக்கு இது கொடுமா. அவ அடம் பிடிக்கிறாமா. அப்படியா பெரியம்மா? சரி பெரியம்மா, இந்தாங்க, அவள்கிட்ட இதை கொடுங்க. அவளுக்கு எடுத்ததை நான் வச்சுக்கிறேன். சுபி அழுகாதடி, அவ அடம் பிடிக்கவும் தான் பெரியம்மா வாங்கி தாரேன். சரியா? நீ அவளுக்கு எடுத்ததை போட்டு பாரு, அழகா இருக்கும். சரியா? அழாத. பெரியம்மா கண்டிப்பா இதே மாதிரி உனக்கு வாங்கி தரேன். சரியாம்மா? வாங்கிலாம் தர வேணாம் பெரியம்மா, பரவாயில்ல, நான் அவளுக்கு எடுத்ததே நான் வச்சுக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்தாங்க. அந்த பிள்ளை அழுகுது. இந்த ஜேஸ்டி மட்டும் அடங்கவே அடங்காத பிள்ளையா இருக்கு. சே, இப்படி அழுகுதே, நமக்கு எடுத்தது நம்ம வச்சுப்போமேன்றது இல்ல. போங்கப்பா, எனக்கு எது பிடிக்குதோ அதை தானே நான் சொல்ல முடியும்.